2 Timothy capital 2 verse 8 292வது பக்கத்தில் இருக்கிறோம். 292வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிப்போமா? எல்லாரும் கூட எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க போகிறீங்க. ஓகே. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நீ போதும், முதலாவது வசனம் மாத்திரம்தான். நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பரலோக தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றும் எங்கள் மத்தியிலே உங்கள் நாமம் அபரிவிதமாக மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காகவும் என் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எல்லா சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் நீர் மகிமைப்படுத்தின உமது வார்த்தைக்கு நேராக வருகிறோம். நாங்கள் ஏறெடுத்த துதிபலிகளிலே நீர் தூப வர்க்கமாய் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்தும்படியாக எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களுடைய இருதயங்களோடு கூட பேசுங்க. வெறுமனே தகப்பனே ஒரு காரியத்தை அறிந்து கொண்டோம் என்று அல்ல, இது எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்யத்தக்கதாக ஒரு சிகிச்சையாக இருக்கட்டும். தகப்பனே, எங்களை உமக்குள்ளாக மாற்றுகிற வசனமாக இருக்கும்படியாக வெறுமையாக்குகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. எல்லா கனத்தையும் நீரை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா முழு கட்டுப்பாட்டையும் உம் கரத்தில் வைத்திருக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு 3 கிழமைகளாக ஒரு வசனத்தை வாசித்து வந்தோம் இல்லையா? யோனா சொல்றார், பொய்யான மாயை பற்றி தங்களுக்கென்று வைத்திருக்கிற கிருபையை போக்குகிறவர்களாய் இராதிருங்கள் என்று நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் குணப்படுத்தப்படுங்கள், இல்லை குணமாகுங்கள், இல்லாட்டி கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லலாமா? நமக்கு புரிகிற மாதிரி அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தா. அதான் எரேமியா 33:6 நம்ம வாசித்தோம். யாருக்கு சொல்லுவாங்க? இது நான் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் சொல்லுவேன். யாருக்கு சொல்லுவாங்க குணப்படுங்கள் குணப்படுங்கள்னு சொல்லி? இப்போ பாஸ்டர் வந்திருக்கிறார் கனடாலேருந்து. உங்களை பார்க்கும்போது நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட, அந்த குடும்பத்துக்கே உரிய ஸ்மைலிங் ஃபேஸோட ஸ்மைலிங்காக நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. நீங்களும் 32 தெரிகிற மாதிரி நல்லா இருக்கும் பாஸ்டர். இப்போ வந்த பாஸ்டர் இனிமேல் ஆகில நல்லா இருங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு குணப்படுங்க. இல்லை ஒருபடி யூ ஆர் திங்கிங் அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்பதாக ஒரு நல்ல எண்ணம் ஒன்று இருக்குது. நம்ம இன்னும் குணப்படலை. ஆண்டவர், நான் தான் சொல்லுவேன், நமக்கு தீமை என்று ஆண்டவரிடத்துல ஒன்றுமே வராது. அவருடைய தாமதமும் நமக்கு நன்மையாக இருக்கும். அவருடைய நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ, அதுவும் நமக்கு நன்மையாக இருக்கும். எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறது, எல்லாமே நன்மையும் மேன்மையானதுமாக தான் இருக்கும். ஆமென். அப்போ இந்த வாக்குத்தத்தமும் கூட நீங்கள் குணப்படுங்கள், நீங்கள் சுகப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறதோ, நம்முடைய ரெச்ட் மேன், உள்ளான மனுஷன் உடைந்து போய் கர்த்தருக்கு ஏற்றவையாக இல்லாதபடிக்கு, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இன்னும் ஆயத்தப்படாதபடி இருக்கிற நிலையை நமக்கு காட்டுகிறது. நீங்கள் குணப்படுங்கள். நீங்களும் திருமணம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கிறீங்க. நீங்களும் என்ன பண்ண மாட்டீங்க? ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம், பெண்கள்னாலே பலவீனமான பாத்திரம் சொல்லி நானும் போயிட்டு ஒரு பலவீனமான பாத்திரத்தை திருமணம் செய்வேன். கேன் எனிவன் டூ தட்? இல்லை உங்கள் மகனுக்கு ஒரு பலவீனமான பாத்திரத்தை மணவாளன் விரும்பவே மாட்டார். அப்படியாகவே மணவாளன் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மணவாட்டியே, நீ குணப்படு, நீ திருமணத்துக்கு இன்னும் ஆயத்தப்படலை என்று சொல்லி நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இப்போ வாக்குத்தத்தத்துக்கு? கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறதுலாம் குணப்படு. எதற்காக? என்னை அவருக்கு ஏற்றது போல அவருடைய மணவாட்டியாக, அவர் பக்கத்தில் நிற்கிறவர்களாக நிறுத்தப்படும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு முழுவதும் எதிலெல்லாம் குணப்படணும்னு சொல்லிட்டு வரிசையாக நிறைய பார்த்தோம். நீங்கள் மறந்து போயிருப்பீங்க, ஏன்னா போன கிழமை பிரசங்கத்தையே நம்ம என்ன பண்ண முடியல. வாட், இப்போ நான் திருப்பி அதே பிரசங்கத்தையே பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வா சூப்பர் பாஸ்டர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் போயிட்டு நமக்கு ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது, வெளியில் இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க பிரயோஜனப்படுதுன்னு சொல்லி, கொஞ்சம் இந்த ஆண்டு எதிலெல்லாம் குணப்படணும்னு சொல்லிட்டு மீள் முயற்சி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் பிரசங்கம் எழுத சொல்கிறேன். ஓகே, கேளுங்க, கேட்கிறத எழுதுங்க, வீட்டில் போய் அசை போடுங்க, உங்களுடைய இருதயத்தில் பதியும். வருடம் முழுவதுமாக குணப்பட வேண்டிய காரியங்கள் அநேகமாய் பார்த்தோம். சமீபத்தில் அவர் பொட்டேட்டோ சவுல் வைத்து என்னென்னலாம் பார்த்தோம். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, நம்ம விக்கிரக ஆராதனை, ஆனால் எது விக்கிரக ஆராதனைக்கு இணையாக இருக்குது, கீழ்ப்படியாமல் விக்கிரக ஆராதனைக்கு இணையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, இதிலெல்லாம் நம்ம குணமடைய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு திட்டம் தெளிவுமாக சொல்லி கொடுத்தார். உங்களோட தலைமைக்கு தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணாதிருங்கள், அது நமக்கு சாபமாக முடியும் என்று நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ ஒரு 3 கிழமையாக யோனா சண்டே ஸ்கூல் பெஸ்ட் ஸ்டோரி யோனாவை கொண்டு நம்ம பார்க்குறோம். பொய்யான மாயை பற்றி தங்களுக்கென்று இருக்கிற தேவனுடைய கிருபையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போக்கிக் கொள்ளாதிருங்கள். கிருபையை போக்குகிறது ஒரு வியாதி என்று வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். காலைதோறும் புதிய கிருபை, மன்னா எப்படி காலைதோறும் பொழிந்ததோ புதுமையாக இருந்ததோ, இன்றைக்கு நமக்கு மன்னா கிருபையாக காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. காலையில் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், காலையில் எடுக்காமல் விட்டிங்கன்னா அந்த மண்ணை போயிடும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அங்கே சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய காலை வித்தியாசப்படுது. சிலருக்கு 5, சிலருக்கு 4, சிலருக்கு 7, சிலருக்கு 9, சிலருக்கு நான் ஆஃப்ஷோரில் இருக்கிறப்போ ரிக்கில் இருக்கிறப்போ அங்கே 7 மணிக்கு 6 மணிக்கு ஷிஃப்ட் தொடங்குவாங்க. நான் கொஞ்சம் சாவதானமாக, என்னுடைய ரோல் தேவையில்லை, 6 மணிக்கெலாம் அங்கே ப்ளூ காலர் ஜாப்ஸ் தான் போவாங்க, வெல்டர் ஃபிட்டர் அவங்களாம் தான் போவாங்க. நாம் வந்து ஒயிட் காலர்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போவேன். அந்த இன்ஸ்டலேஷன் லீடர் அந்த மேனேஜர் என்ன சொல்லுவார்னா 7 மணிக்கு போ கு ஃபோர் மிதாக அப்படின்னு வேறு 7 மணிக்கு 7 மணிக்கு அவர் என்ன சொல்லுவார், முந்தி, அதாவது காலைக்கும் மதியத்துக்குமான இடைப்பட்ட வேலையில் வந்திருக்கிறவரே உமக்கு வணக்கம் சொல்லு, எல்லாரும் சிரிப்பாங்க. சிலருக்கு காலை நேரம் வித்தியாசப்படுது. அதை நீங்கள் எந்த காலை வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கிருபை தங்களுக்கென்று வைத்திருக்கிற கிருபை ஒவ்வொருத்தருக்கும். இவருடைய கிருபை அவங்களுக்கு இல்லை, அவங்களுடைய கிருபை இவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு பிரத்யோகமாக வெரி ஸ்பெஷலி இட்ஸ் ரினியூட் எவ்ரி டே அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஒன் அண்ட் எவ்ரி ஒன். அவங்களுக்கு அவங்கள இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா, வேலை செய்யாது. எனக்கு கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் கொடுக்கலாமா, அதுவும் வேலை செய்யாது. அவங்களுக்கு இருக்கிற கிருபை போதுமானதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த கிருபையில் நம்ம பலப்பட வேண்டும். கிருபையில் நம்ம போக்கிக் கொள்ளக்கூடாது, கிருபையை போக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு 3 கிழமைகளாக நம்ம பார்த்தோம். தங்களுக்கு என்று வைத்திருக்கிற கிருபைகளை போக்கிக் கொள்ளவும். ஓகே, கிருபையை போக்கிக் கொள்ளாதபடிக்கு வேற என்ன செய்யலாம்? அதற்கு மாற்றாக எனக்கு இந்த வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 அதிகாரம் 1வது வசனம் என்னோட கண்ணில் இந்த கிழமை பட்டது. ஐ மார்க்ட் இட். என்னோட பைபிளில் புக் மார்க் பண்ணிட்டேன், அதை ஹைலைட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்குள்ள இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்போமே, ஆனால் கிருபையில் பலப்படுங்கள் என்று சொல்லலாம். பி ஸ்ட்ராங் இன் இஸ் கிரேஸ். கிருபையில் பலப்படுங்கள் என்று நான் இன்றைக்கு தலைப்பு கொடுக்க ஆவியானவர் எனக்கு உதவுகிறார். கிருபையில் பலப்படுங்கள். இதை வச்சு நான் தேடுறேன் 1லேருந்து 7 வரைக்கும் பிரசங்கிச்சுட்டா சூப்பராக இருக்கும். யாருக்கு பிரசங்கம் பண்ணலான்னா, என்னை போன்ற இல்லை என்னை விட இளம் வயது ஊழியர்களுக்கு, வாலிபர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது சூப்பராக இருக்கும். நீ தீங்கு அனுபவிக்கிறதுக்கு ரெடியாரு. 4 ரோல் கொடுக்கப்பட்டு, ஆஸ் எ ஃபார்மர், ஆஸ் எ சோல்ஜர், ஆஸ் என் அத்லெட், இப்படி ஒரு 4 ரோல் கொடுத்துருக்கிறார். இந்த வசனங்கள் வீட்டை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பெறாமகனாகிய குமாரனுக்கு என்ன சொல்றார், என் மகனே என்று சொல்றார். அப்படிதானே வாசிக்கிறேன், என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் கிருபையில் பலப்படு. எப்படிலாம் பலப்படணும்னு சொல்லிட்டு ஒரு 7 வசனங்களை சொல்றான். இதை குறித்து பேசலாமான்னா எனக்கு ஆவியில் எனக்கு நல்லா இருக்குது.
ஆனால் சபைக்கு நல்லா இருக்குமான்றது எனக்கு ஒட்டவே இல்லை. நைட்டு நடக்கும்போது இந்த வசனத்தை ரொம்ப நேரம் நான் சிந்திச்சிட்டு இருந்தேன். கேட்குறேன், எனக்கு திருப்தி ஆகுது, ஆனால் சபைக்கு திருப்தி ஆகுமான்றது எனக்கு ஒட்டாமலே இருந்தது. காலையில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஆமென். இன்றைக்கு நம்ம வாசித்த ஒரு பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, கதை ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. கதைனாலே நமக்கு ரொம்ப விருப்பம். யோசேப்பு யாக்கோபனுடைய பிரியமான மகன் இல்லையா? 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 12 பிள்ளைகளில் மிகவும் அதிகமான பிரியமான மகன் யாரு? யோசேப்பு. ஏன்னா அவர் யாருக்கு பிறந்தது? பிலவ்டு ராகேலுக்கு பிறந்ததுனால இந்த பையன் மேலே, இந்த மகன் மேலே ஒரு பெரிய விருப்பம். அவரோட வாழ்க்கையில் நடந்ததுலாம் நமக்கு தெரியும். இப்போது ஒரு கட்டத்தை மாத்திரம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். கிருபையில் பலப்படுறது எப்படி என்கிறது யோசேப்பு மூலமாக நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு படி இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்து போனால், எப்படி இருந்தால் கிருபை நமக்கு வராது, எப்படி இருந்தால் நமக்கு கிருபை வரும் என்கிறதை வேதத்தின் ஊடாக நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு யாக்கோபனுடைய 11வது மகன், மற்ற சகோதரர்களால் எதிர்க்கப்படுகிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டைப்பாலஜி அப்படி என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் காண்பிச்சுட்டே இருப்பார் பிதா. என் குமாரன் வரப்போறாரு, அவரை நான் அடிக்கடி இங்கே காட்டிகிட்டே இருப்பேன்னு சொல்லி காட்டிகிட்டே இருப்பார். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஈசாக்கு பலியிட கொண்டு போனதில் காட்டுறார். இதே மாதிரி தான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் நீ பலியிடாதப்பா, போதும் இவ்வளோ தூரம் கூட்டு வந்து போதும், கத்தி எடுத்து பிள்ளை மேலே கையை போடாது ஆபிரகாமே அப்படின்ட்டு ஒரு சத்தம் வந்தது. இது போதும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ போர்ட்ரே. இதுவரைக்கும் நடந்ததில்லை, இதுக்கு அப்புறம் வரப்போறத இதே மலையில் உன்னுடைய ஒரே பேரான குமாரனாக ஈசாக்க பலியிட கொண்டு வந்தது போல இதே இடத்துல என்னுடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் உலகம் முழுவதுக்கும் பலியிட்டு காண்பிக்க போறேன். அதை தான்ப்பா என் ஃப்ரெண்டு நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஹவ் ஐ வில் ஃபீல், என் மனசு எப்படி கஷ்டப்பட போகுது, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எப்படி கஷ்டப்பட போகுதுன்ட்டு தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு டிராமா போட்டு காமிச்சார், ஃபன் பண்ணி காமிச்சார். போதும் கத்திக்கு ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கீழே போடு, அங்கே இருக்குது ஆடு, அந்த ஆடை பலி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னார். மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் டைப்பாலஜி. இப்படி இயேசு கிறிஸ்துவை காட்டலாம். அதிவிசேஷமாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 பேரலல் ரீசன்ஸ் நடக்குது. ஒத்து போன காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நடக்க போகுதோ அது எல்லாமே இங்கே யோசேப்புக்கு நடக்குது. 60 சொன்னால் நான் 3க்கு மேலே நீங்கள் சொல்லும்போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா ஆமேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவீங்க. அதனால் நான் 60 சொல்லலை, ஒன்று தான் இன்றைக்கு நான் காட்ட போகிறேன். இன்றைக்கு அநேக நாட்களில் அநேக காரியங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதெல்லாம் எதற்காக, ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் வருது, ஏன் இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கம் வருகிறது என்கிறதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். இந்த யோசேப்பும் கூட அப்படி புரிந்து கொள்ளலை. அவருக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 1900 வருஷம் 1900 இயர்ஸ்க்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்க போகிற எல்லா காரியங்களும் இவருடைய வாழ்க்கையில் அப்படியே தற்சுரூபமாக ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ரியாலிட்டி மாதிரி அப்படியே காட்டுறார். பிதாவாகிய தேவன் இவருடைய வாழ்க்கையில் காட்டுறார். நான் கொஞ்சம் நான் இடையில சொல்லுவேன் என்னெல்லாம் காண்பிக்கப்பட்டது என்று உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. இப்போ அவருடைய மகன் 11வது மகன் தன்னுடைய சகோதரர்களால் என்ன பண்ணப்படுறாரு? வெறுக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு? அவர் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியல. ஒரு சில உதாரணங்கள் மாத்திரம் சொல்கிறேன் நான். யோசேப்பு அவருடைய தகப்பனுக்கு மிகவும் நேசமான குமாரனாக இருந்தார். நீங்கள் வீட்டை போய் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 37:3. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரே பேரான குமாரனாக இருந்தார். இவர் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். யோசேப்பு தன்னுடைய மற்ற 10 சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, இவரை அங்கே ஒஸ்லோவில் சொல்லுவாங்க, கொடுத்த பச்சையாக சாப்பிடுவான்டா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு புரியல,
எங்களுக்கு லக்கி பாஸ்டர் அதை நல்லா சொல்லு, கொடுத்தா பச்சையாக சாப்பிட்டோன்னா என்ன, எப்போ கொடுத்தாலும் வாயில் போட்டு மெல்லும். அவங்களோட கதை, சில பேரோட கதைலாம் நமக்கு எப்படி இருக்கும், அதை விடுங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிப்போம் பாருங்க, அதான் பச்சையாக சாப்பிட்றது. அந்த மாதிரி மற்ற 10 பேருக்கும் யோசேப்புனா இவனை எப்படா முடிக்கலான்னு இருந்தாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னோட சொந்தத்தில் வந்தார், அவருடைய சகோதரர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா. ஒரு சில கம்பேரிசன் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். இவரை தூக்கி என்ன பண்றாங்க, இவருடைய வர வச்சு இவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி என்ன பண்றாங்க, குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, கொலை செய்யறதுக்காக திட்டமிட்டார்கள் இல்லையா. இங்க கொலை செய்யறதுக்காக திட்டமிட்டாங்க. யூதா சொல்றாரு, இவனை கொலை செஞ்சு, பேர் என்ன, யார் தெரியுமா இவரை கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் வேற, அதிலும் செய்தி இருக்குது. ரூபன் மாத்திரம் என்ன சொல்றாரு, நல்லவரா இல்ல, அவங்க அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு, இவனை ஏன் கொலை செய்றீங்க, விட்டுடுங்கன்னு சொன்னார். வசனம் சொல்லலாங்க. ரூபன் எங்க போயிருப்பார், நான் புரிந்து கொள்றேன். சில சின்ன சின்ன புரிதல் நல்லது, ரொம்ப எக்ஸாஜரேட்டடா அவர் எங்க டாய்லெட் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். போன கேப்ல என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் வர்றதுக்குள்ள முடிச்சிடலாம், ஒரு குழிக்குள்ள இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி. என்னடா பண்ணீங்க வந்து கேட்கிறார். உங்க வாழ்க்கையிலும் நீங்க நம்புவீங்க, இவர் எனக்கு உதவி செய்வார், இவர் தான் எங்களை காப்பாற்றுவார், அண்ணன் என்னை கைவிட்டுறவே மாட்டான், மாமா ஃபாரின் அங்கிள் என்னை கைவிடவே மாட்டான், அம்மா என்னை கைவிட மாட்டா, அப்பா என்னை கைவிட மாட்டான், அண்ணன் எனக்கு இவங்க, நாவு கைவிடாது, எல்லாம் கைவிட்டுரும், நார்வே கைவிடாது, கைவிட்டுரும். கொஞ்ச நேரம் அவரை என்ன பண்ணுவார் ஆண்டவர், போயிட்டு வந்துருப்பா, நான் மற்ற காரியங்கள்லாம் என் தம்பிக்கு செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரியம் நடக்கு. வந்து பார்த்தா எங்கடா, இல்லை இல்லை தம்பியை வந்து கொல்லலை, நீ சொன்ன மாதிரி தம்பியை கொல்லலை, என்ன பண்ணுறோம், காசுக்கு வித்துடுறோம். யார் இந்த ஐடியா கொடுக்கறது, யூதா. அவர் பேர் என்ன, யூதா. யூதா என்ன பண்றாரு, காசுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோக்கு வித்தாங்களா, சும்மா சொல்லுங்க, 20 வெள்ளி காசுக்கு கொடுத்தாங்க. யார்கிட்ட வித்தாங்க, இஸ்மவேலர் மீதியானர்கிட்ட வித்துட்டாங்க. இது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடக்கும் பாருங்க, ஒன்று நடக்கும். அங்க யார் இந்த திட்டம் போட்டது, யூதா. இங்க யார் திட்டம் போட்டது காட்டி கொடுக்கிறதுக்கு, யூதாஸ். அங்க எவ்வளவுக்கு வித்தாங்க, 20. இங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 30 வெள்ளி காசுக்கு. அன்றைக்கு ஒரு அடிமையோட விலை 20 வெள்ளி காசு. இந்த 30 வெள்ளி காசுக்கு லேவியராகமத்தில் பின்புலம் இருக்குது, நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. ஒரு ஆட்டை பலியிடணும்னா இந்த காசுக்கு, இந்த வயசு இருந்தா இவ்வளோ காசுக்கு கொடுத்து வாங்கணும், எதுவுமே எதேச்சியாக நடக்கல. இங்க எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையிலும் நத்திங் ஹேப்பன்ஸ் எதேச்சியா. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய அனாதி தீர்மானத்தின் திட்டத்தின்படியாக தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம தான் என்ன பண்றோம், ஆபிரகாமை போல ஆகார உள்ள எடுத்து திட்டத்தையே மாத்துறோம், சவுலை போல திட்டத்தையே மாத்துறோம், கிருபையை இழந்து போறோம். போன கிழமை நம்ம பார்த்தோம், கிருபை என்ன பண்ணுது, மேல இருக்கிற தரிசனத்தை மாற்றுகிறது. ஆபிரகாம் மேல இருந்த தரிசனம் யாருக்கு போயிடுச்சு, இப்ப சாராளுக்கு போயிடுச்சு. சவுல் மேல இருந்த தரிசனம் இப்ப யாருக்கு போயிடுச்சு, தாவீதுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு அநேக வேலையில் அப்படி செய்யக்கூடாது. ஒரு முறை கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்போ யூதா இங்க விற்று போடுகிறார், திட்டம் போடுறார். அங்க யூதாஸ் திட்டமிடுறார். இங்க 20 காசு, அங்க 30 வெள்ளி காசு. எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இப்படி வித்து போட்டுட்டாங்க. வித்து போட்ட பிறகு இவரை குழியிலிருந்து எடுக்கிற, குழி கூட அங்க எப்பவுமே குழியில தண்ணி இருக்குமா, அன்னைக்கு அந்த குழியில தண்ணி இல்லை. இவர் என்ன பண்றாங்க, 3 நாள் கல்லறையில் வைக்கிறாங்க. எல்லாமே சரியா போறோம், எல்லாம் சரியா வரும். வித்துட்டாங்க. இவர் கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க, இவர் செய்யாத குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்படுகிறார் யோசேப்பு. அவரிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை. இயேசுவினிடத்துல தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, என்னத்துலதான் அவரை குற்றம் கண்டுபிடிக்க. பிளாத்து சொல்லிட்டாரு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கிறது. ஆனா யோசேப்புக்கு நடக்கிற காரியங்கள் ஒன்றுமே புரியல. ஏன் நடக்குது, எதுக்கு இதெல்லாம் நடக்குது, ஒண்ணுமே புரியல. யோசேப்பை வித்துட்டாங்க. யோசேப்பு போனார். அவர் அங்க போயிட்டு என்ன பண்றாரு,
போத்திபார் என்கிற ஒரு இடத்துல பார்வோனுடைய அரண்மனையில் வேலையாக இருக்கிற போத்திபார் இடத்துல கொடுக்கப்படுறார். அந்த வீட்டில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்காக குற்றம் சாட்டப்படுகிறார். ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சு, உங்களுக்கு தெரியும் இந்த கதைலாம். அவங்களுக்குள்ள நடந்த ஒரு வாக்குவாதத்தில் பொய்யா குற்றம் சாட்டு பண்ணதுனால இவர் ஜெயிலில் தூக்கி வச்சுட்டாங்க. இதுதான் 40ஆம் அதிகாரம் 30. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு தான் ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சோம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். இது நடுவில் பேரலா ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, 2 பேர், ஒருத்தர் பேக்கர், ஒருத்தர் நீங்கள்லாம் நல்லா கேக் செய்கிற மாதிரி ஒரு பேக்கர், இன்னொருத்தர் ஒயின் மேக்கர். அவருக்கு தனியாக பேர் இருக்குது. ஓகே, அவங்க பேர் மறந்துட்டேன். ஒயின் மேக்கர், ஒருத்தர் பேக்கர், ஒருத்தர் ஒயின் மேக்கர். இவங்க 2 பேரும் அந்த ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருந்து இவங்களோட தூக்கம் கலைந்து, இப்போ வசனம் வாசிச்சதுனால நான் நேரடியாக உள்ளே போகிறேன். 2 பேருக்கும் தூக்கம் சரியில்லை. காலையில் எழுந்துக்கிறாங்க. எங்களுக்கு மனசு சமாதானமே இல்லாமல் இருக்குது, ஏன்னே தெரியல அப்படின்னு. உடனே இவர் கேட்குற, என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஜெயில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில். எப்படின்னா, ராஜாவினிடத்தில் குற்றம் செய்தவங்க, சாதாரண குற்றம் செய்தவங்க கிடையாது. இதில் ராஜாவினுடைய வேலையில் இருக்கிறவங்களோட இடத்துல குற்றம் செய்தவங்க தான் அந்த ஜெயிலில் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் ஜெயில் ஆனால் ஸ்பெஷல் ஜெயில். அப்போ அந்த இடத்துல வைத்து இந்த சம்பவம் நடக்குது. 2 பேருக்கும் தூக்கம் கெட்டு போச்சு. தூக்கம் கெட்டு போன உடனே சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, தரிசனம் சொப்பனங்கள்லாம் விவரிக்கிறது தேவனுடையதுன்னு சொல்லிட்டு இவர் விவரிக்கிறார் பாருங்க. தேவனுக்குரியதல்லவா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். அப்போ 2 பேரும் தங்களுடைய கனவுகளை சொல்றாங்க. பானபாத்திரக்கார் ஒயின் மேக்கர் என்ன சொல்றான், யோசேப்பை நோக்கி 9வது வசனம், என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். 3 காரியங்களை அங்கே விவரிக்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த 3ன்றது அது 3 நாளை குறித்து இருக்கிறது. உங்களுக்கு இந்த கதை நல்லா தெரியும், அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் திஸ். 3 நாட்களை குறிக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகாக நீங்கள் பார்வோனுடைய இடத்துல கொண்டு போகப்படுவீங்க. அவர் உங்களோட தலையை உயர்த்துவார். நீங்கள் தப்பு பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டுடும். உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் உயர்த்தப்படுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க. அது சொன்ன உடனே 3 நாளைக்குள்ள உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பணம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி, பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். இப்போதான் என்ன நடக்குது, யோசேப்பு ஒரு தவறு செய்யப்படுறார் நம்ம போல. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இப்போ ஃபோக்கஸ் யார் மேல போகுது, கர்த்தர் மேல இருந்து அப்படியே பானபாத்திரக்காரன் மேல திரும்புது. ஏன், இவர் ஏதோ நல்லது செஞ்சுட்டார் அவரோட வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ததுனால எண்ணம் நோக்கம் கர்த்தர் தான். ஹீ இஸ் மை ப்ரொவைடர், ஹீ இஸ் மை எவ்ரிதிங், எல்லாமே அவர்தான் என்று இருந்த யோசேப்போட வாழ்க்கையில இப்ப கவனம் யார் மேல திரும்புது, இதுதான் அவர் செய்ய ஒரே ஒரு தவறு, பானபாத்திரக்காரன் மேல திரும்புது. என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் என்னை நினைத்து. யாரு நம்மளை நினைக்கணும் சொல்லுங்களேன், யாரு நம்மை நினைக்க வேண்டும், ஆண்டவர் தான் நம்ம நினைக்க. என்னை நினைத்து என் மேல் தயவு, யார் நம்ம மேல தயவு வைக்கணும், ஆண்டவர் மாத்திரம் தயவு வைக்கணும். என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து. எத்தனை முறை உங்களுக்காக நீங்க போக முடியாத இடத்தெல்லாம் கர்த்தரோட கிருபை போயிருக்கும் தெரியுமா? உங்களுக்கு மேல எத்தனை சாட்சிகள் நம்ம இங்க கேட்டிருக்கிறோம். எத்தனை முறை நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். அதை மிஞ்சும் விதமாக எத்தனை முறை நீங்க, இது என்ன பெருசு, ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார் தெரியுமா, எனக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லை, அங்க 100 அப்ளிகன்ஸ் இருந்தாங்க, ஆனா கர்த்தர் என்னை அதுல கொண்டு போய். எத்தனை முறை நடந்திருக்கு, எத்தனை முறை இங்க சாட்சி சொல்லியிருக்கோம், எத்தனை முறை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம்.
அதை இங்க என்ன நடக்குது, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அவருடைய கவனம் திரும்பிடுச்சு. ஓகே, இதுதான் நடந்த சமயம். அதுக்கு அடுத்து நான் தப்பே செய்யாம என்னை இங்க கூட்டு வந்துட்டாங்க. ஜெபம் மாதிரி செய்யறார். என்ன சொல்ற, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். தன்னை நிலைமையை குறித்து விவரிக்கிறார். ப்ளீஸ் எனக்கு யாராகிலும் உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த உதவியும் கூட கர்த்தர் நிறுத்துவார். கர்த்தர் தான் உங்களுக்கு உதவியா இருப்பார். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க இங்க இருக்கிற யாராகிலும் வேறு எங்கிருந்தும் எனக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் அது கிருபையை போக்குகிற ஒரு குணப்பட வேண்டிய ஒரு வழி. இதில் நம்ம குணப்பட வேண்டும். இன்றைக்கு நார்வேல வந்திருக்கிறோம். சமீபத்தில் வேலைக்காக சில நண்பர்களோடு கூட பேசியிருந்தேன். அப்போ பேசும்போது என்னோட நண்பர்கள் கனடாவிலிருந்து என்னை அழைத்தாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து அழைத்தாங்க, இங்கிலாந்துலேருந்து அழைத்தாங்க. இந்த மூணுமே எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தார். கனடாவிலேருந்து இருக்கிற பாஸ்டர், இந்த 3 நாடுகளும் இந்த கிழமை ஒரு விசேஷமான ஒரு கிழமை, அதாவது போன கிழமை 22, 23, 24 ஞாபகம் இருக்குங்களா? உலகமே ஒரு ஆட்டம் ஆடிச்சு. எதுக்கு? இயேசு கிறிஸ்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லி. நான் உண்மையில் இதெல்லாம் கவனிக்கல. நான் அன்னைக்கு பஸ் எடுக்க போனால் பஸ் ஸ்டாப்பில் ஒட்டி இருக்கிறாங்க 23 செப்டம்பர், இயேசு கிறிஸ்து ராப்சர் இன்னைக்கு வரப்போகுது, ஆயத்தமாக. எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம். இந்த அளவுக்கு அறிவு இருக்குதே. இயேசு போயிருக்கிறாரு, மறுபடியும் வரப்போறாருன்ற அளவுக்கு அறிவு இருக்குதுன்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன். ஸ்னாப் எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் போட்டேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, இது தப்புன்னு எனக்கு தெரியும், நார்வேல இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்றதே எனக்கு பெரிய சந்தோஷம். 22, 23, 24 எல்லாரும் ரெடியாக, யார் யார் எங்கே போய் சாப்பிட்டாங்களோ, இன்னும் வச்சிருந்த காசெல்லாம் எதில் செலவு பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே வராது. எங்கள் ஊரில் அப்படி ஒரு முறை நடந்தது. முடிவு பண்ணிட்டாங்க, உலகம் அழிய போகுது, வருகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்த தங்கத்தெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது அவங்க வீட்டிலலாம் அவ்வளோ தங்கம் இருக்குது, எல்லாத்தையும் மாற்று அப்படி தங்கக்கடை விளம்பரம் மாதிரியே நடந்து வராங்க. என்ன இதெல்லாம் முடிய போகுது, இதெல்லாம் யாருக்கு போகுது தெரில, உருகி போகுது தெரில, எல்லாரும் மாட்டிட்டு சுற்றினாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த முறை பாயெல்லாம் சொல்லியிருப்பாங்க, we will see in the eternal சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊழியக்காரருக்கு இது மாதிரி தான் போச்சான், we will see you next time in Swiss அப்படின்ட்டு மெசேஜ் போட்டாராம். அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், I am sorry my dear beloved pastor brother in Christ, we will not see again. ஏன்னா ஆண்டோட வருகை வந்துடும். இவர் அமைதியாயிட்டாராம். சரி, அவர் சொன்ன தேதிக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாராம், நீங்கள் இந்த மெசேஜை பார்க்கறதுனால நான் உறுதிப்படுறேன், நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படல. இந்த மெசேஜை அனுப்புறதுனால நானும் உறுதிப்படுத்துறேன், நானும் எடுத்துக்கொள்ளப்படல. இன்னும் ஒரு உறுதியாக சொல்லுவேன், இன்னும் அவர் வரல. பிதா ஒருவர் தவறு தான், அவர் தான் அறிவார், தூதர்களும் அறியார், யாருமே அறியாது அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிக்கப்படாதிருங்கள். செய்தியோடு கூட இது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நடந்த காரியங்கள் இந்த ஏன் இது சொல்ல வந்தேன்னா, இந்த கிழமை இன்னும் ஒன்று நடந்தது. யூஎன்ல ஐநாவில் 2 சேர்ந்து யூனா அப்படின்ட்டு யூஎன்ல ஒரு மெமரண்டம் நிறைவேற்றினாங்க. பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அறிவிச்சாங்க. நிறைய நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த முறை இதில் புதிதாக இணைந்தவர்கள் தான் நான் சொன்ன இந்த 3 நாடுகளும், கனடாவும் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும். நாங்களும் முன்மொழிகிறோம் பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக. ஒரு 7-8 நாடு தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. இதில் மற்ற 150 நாடுகள் கிட்ட மற்ற காரியத்துக்கு தான் ஆதரவாக. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு நான் கேட்கும்போது வேலைக்கு கேட்டாங்க, நீங்கள் வரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணேன். போடும்போது என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், போகாதீங்க, ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு நினச்சி அப்படி சொன்னேன். அவர் வேற ஒரு நபர். அவர் ஆண்டவர் சரி யாரை கொண்டாகிலும் பேசுவார்ல, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் கழுதை கொண்டு கூட பேசுவார். இன்னைக்கு நீங்கள் சபைக்கு வராமல் வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்கிற 7 நாளும் விரதம் இருக்க அக்கா கேட்பாங்க, சபைக்கு போலியா? ஆண்டவர் யாரை கொண்டு பேச வைப்பார்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணுவீங்க, ஒரு பொய் கூட சொல்லுங்க, என்னக்கா ஆண்டவருடைய பிள்ளை நீங்க இந்த பொய் சொல்லுவீங்கன்னு அது முழுக்க முழுக்க போய் பேசும், முழுக்க முழுக்க தப்பு பண்ணும்.
ஆண்டவர் யாரை கொண்டாலும் உங்களிடத்துல பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது மாதிரி அவரை கொண்டு என்னிடத்துல பேச போவாதீங்க அப்படின்னு நினைச்சேன். நான் போவாதீங்க போவாதீங்க சொல்றாருன்னு நினைச்சேன். அப்புறம் சொன்னார், இந்த நாடு தான் பெஸ்ட், நார்வே தான் பெஸ்ட், வேற எங்க போனாலும் வேலை செய்ய சொல்லுவாங்க. இல்லையே, நம்மளாம் இந்தியாவிலேருந்து வந்துருக்கோம், நம்ம அடிமைகள் தெரியுமா? இந்தியாவில் எங்களுக்கு 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை செய்வாங்க. அரபு நாடுகளில் 11 மணி நேரம் வேலை செய்யணும். எங்களை கூப்பிட்டு வந்தீங்க 7:30 மணிக்கு, 7:30 மணி நேரம். அதுவும் வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு போய்ட்டு, வேலை இல்லைன்னா ஒன்றும் இல்லை உனக்கு சம்பளம் வந்துடும் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு, நீ போவாத, வேற எங்கேயும் வேலை தேடாதீங்க, இங்கே தான் பெஸ்ட்டு, இங்கே தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறார். அதோடு கூட இந்த செய்தி வந்த பிறகு நான் அந்த தேடுறதையும் நிப்பாட்டிட்டேன். வேணாம், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற நலம் புலத்தை வைத்து நான் தீர்மானிக்கல. உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து நீங்க தீர்மானிப்பீர்களானால் இந்த யோசேப்பு போல கிருபையை இழப்பீர்கள். உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், இவரிடத்துல இருந்து நன்மை வருது, நாவுல இருந்து காசு வருது. இந்த சோசியல் சிஸ்டம் நான் குறை சொல்லங்க, நானும் இதுல எனக்கு வேலை போச்சு 2015. 1.5 வருஷம் நான் இதை எடுக்கவே இல்லை. எனக்கு வேணாம், கர்த்தர் தராது எனக்கு வேணாம். பாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு கைடன்ஸ் கொடுத்து, தப்பில்லை, இது நீ கட்டின காசு தான், உனக்கு தான் திருப்பி தர்றாங்க. நான் கட்டினதா இருந்தாலும் எனக்கு என்னுடைய ஆதரவு, என்னுடைய ஆதாரம் நார்வேயில் மேலே இருக்கிறவர், என்னுடைய ஆதாரம் நாவில் மேலே இருக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தேசத்தில் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பத்திரமா இருக்குது. இந்தியாவில் இலங்கையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பாதுகாப்பே இல்லை. இங்கே அதை விட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. ஒரு ஆம்பளை பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆம்பளை பிள்ளை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட பதிலாக ப்ளூ பிங்க்கும் கலந்து பிங்க் கலரில். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். கர்த்தர் தான் நமக்கு ஆதரவு. பாபிலோனிலையும் நம்மை பாதுகாக்க முடியும், எருசலேமிலையும் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. பாபிலோன்லையும் தானியேலை உயர்த்தி 5 ராஜாக்களுக்கு பிரைம் மினிஸ்டரா வைக்கவும் முடியும், இங்கேயும் உங்களை உயர்த்த முடியும். அல்லேலூயா. இங்க இருக்கிற இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. கிருபையை போக்காதிருங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், இது போயிட்டா என்ன நடக்கும், என் வேலை நின்றுட்டா, வேலை ரொம்ப முக்கியங்க, அதுக்கு மாற்று சொல்லவே மாட்டேன். வேலை இருந்தால் தான் கௌரவம். வேலை போயிடுச்சுன்னா சத்தமே மாறும், வீட்டில் பிளேட் வைக்கிற சத்தமே மாறும். பார்த்துருக்கீங்களா? இட் ஹேப்பன்ஸ். மேசையில் தட்டு வைக்கிற பீங்கானுக்கும் வாய் இருக்குதுன்னு அப்போ தான் தெரியும். வைக்கிற கிளாஸுக்கு வாய் இருக்குன்னு அப்போ டக்குன்னு வைப்பாங்க. உங்கள் மனைவிகள்லாம் ரொம்ப நல்லவங்க, இங்கே இருக்கிற மனைவிகளெல்லாம் ரொம்ப நல்லவங்க, வேற சொல்கிறேன். வேலை இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. வேலையை விட்டுறாதீங்க அப்படின்லாம் வேலை ரொம்ப முக்கியம். ஆனால் வேலை மாத்திரமே உன்னோட ஆதரவு கிடையாது. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். நீ பற்றி கொண்டு இருக்கிற ஆண்டவரை தேடாமல் வேற எதையோ தேடி 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 களைத்து போவீங்க. நீங்கள் ஆண்டோட சமூகத்திலேருந்து சொல்கிறேன், வேற எதுவுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. நீங்கள் சேமித்து வைக்கிற காரியம் ஒரு நாளில் போயிடும். நானும் சேமிக்கிறேன். சேமிக்கிறது நல்ல குணம்தான். சேமிச்சா தானே என்னால் கொடுக்க முடியும், சேமிச்சா தானே என்னிடத்துல மற்றவங்களிடத்துல வாங்காமல் இருக்க முடியும். சேமிப்பு நல்லது, ஆனால் அந்த சேமிப்பு தான் உங்களை ஆதரிக்கும், உங்களை காப்பாற்றும் என்று நினைப்பீர்களானால் கிருபையை போக்குகிறவர்களாய் போய்விட்டோம் என்று அர்த்தம். பொய்யான மாயை பற்றி தங்களுக்கென்று இருக்கிற கிருபையை போக்கிக் கொள்ளாதிருங்கள். இங்க ஒரு பொய்யான மாயை யோசேப்பு இங்க நான் சொன்ன இல்லையா, ஒரு 4-5 ஒப்புமைகள் தான் சொல்ல, பேரலலிசம் சொல்றேன் நான். 60 பேரலலிசம் இருக்குது இயேசுவை முன்னடையாளமாய் காட்டுறதுக்கு. இப்ப இவரு புரியாது, யோசேப்புக்கு புரியாது. சேம் வே we don't know, நமக்கும் புரியாது எதற்காக இது நடக்குதுன்னு புரியாது. ஒன்னே ஒன்று விசுவாசமாய் நம்புவீர்களானால் முடிவு உங்களுக்கு நன்மையானதா இருக்கும். யோசேப்புக்கு அன்னைக்கு புரியல, இன்றைக்கு நமக்கு புரியுது. இந்த வேதம் நம்ம கையில் இருக்குது. இந்த வேதம் நமக்கு ரகசியங்களை சொல்லுது. நீங்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுது. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொல்லுகிறது. மருத்துவர்கள் சொல்லுகிற வாக்கெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இதை நம்புறதுக்கு அன்னைக்கு யோசேப்புக்கு பைபிள் இல்லை, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. அல்லேலூயா.
யோசேப்பு அது புரியாமல் என்ன சொல்லிட்டாரு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். என்ன நடந்தது? கடைசி வசனம் சொல்லுது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நடக்கும். ரூபன் எப்படி கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள காரியத்தை முடிச்சிட்டாங்களோ, நீங்க யாருக்காகலாம் உதவி வர கர்த்தர் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வாப்பா, நான் என் தம்பியை பார்த்துக்கிறேன்னு நடக்கும். நல்ல மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கப்புறம் யோசேப்பு திட்டிட்டு பாரு, என்ன மனுஷன் இவெல்லாம், நம்ம நான் திட்டுவேன், நீங்களாம் நல்லவங்க, நான் திட்டுவேன், என்ன மனுஷன் நினைச்சு கூட பார்க்கல, நான் அவருக்கு எவ்வளோ பெரிய ரகசியத்தை சொன்னேன், மறந்து போனான். இன்னும் ஒரு காரியம் இருக்குது, அது இதோடு கூட சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தவன் சொல்றான், நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். இவரும் 3 சொல்றார் இல்லையா? 16வது வசனம் 17 சொல், மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், இதுவும் 3 நாள் தான். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்தில் தூக்கி போடுவார், அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். இவருக்கும் கனவு வெளிப்படுத்தப்படுது. இங்க கொஞ்சம் கவனிக்கணும். சம்பவம் நடக்கிறது இடம் எங்க? சரி, வெரி குட். சிறைச்சாலை எங்க இருக்குது? என்னையே பிரமிக்க வைப்பீங்க நீங்க, சொல்லுங்க. எகிப்தில் நடக்குது. எகிப்தில் மரண தண்டனைக்கு ஒரு வழக்கம் இருக்கு, அது சொன்னா உங்களுக்கு புரியும். மரண தண்டனை இப்படிலாம் மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. எகிப்தில் மரண தண்டனை எப்படின்னா மம்மிஃபை பண்ணுவாங்க, தெரியும் இல்லையா? அவரோடு கூட அவர் விருப்பமான உயில், அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் வச்சு அவரை உயிரோடு கட்டுவாங்க. கட்டி மம்மிஃபை பண்ணுவாங்க. பெரிய ஆளுக்கும் சரி சின்ன ஆளுக்கும் சரி புதைச்சி வைப்பாங்க. யாருடைய உடம்பும் எரிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? தலை எடுக்கப்படும். ஒரு அன்யூஷுவல் திங் இங்கே சொல்கிறாரு. இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தான். அன்யூஷுவல் திங், பறவைகள் உன்னை கொத்தி திங்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்யூஷுவலாக நடக்கும் என்று நினைக்கிறான், நடக்காதுன்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றினார். தூக்கில் போடப்பட்டான். அங்கே மரண தண்டனை அப்படி இல்லை. உங்களுக்கு மரண தண்டனைலாம் குறித்து கொஞ்சம் படித்த ஹிஸ்டரி படித்தா நல்லா இருக்கும். எகிப்தில் மரண தண்டனை தூக்கு போடுறது இல்லை, வேற மரண தண்டனைகள். அப்படியே போட்டாலும் தலையை துண்டிக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது. வந்த உடனே அதே மாதிரி நடந்தது. பானபாத்திரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்தில் மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில் பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையும் தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த காரியம் இயேசுடைய வாழ்க்கையில இப்போ ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை இங்க 2 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இங்க ஒரு சுயம்பாகி, ஒரு பானபாத்திரக்காரன். சுயம்பாகி பேக்கர், பானபாத்திரக்காரன் ஒயின் மேக்கர். இயேசுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? இப்படி வலப்பக்க கல்லன் ஒருத்தன், இடப்பக்க கல்லன் ஒருத்தன். 3 நாளைக்குள்ளே இந்த சம்பவம் நடக்கும்னு சொன்னாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், ஒருத்தன் சுயம்பாகி. ஒருத்தன் என்ன பண்றான்? விடுதலையாக்கப்படுறான். ஒருத்தன் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் எத்தனை பேர் பெல் அடிக்குது உள்ள. ஒருத்தன் விடுதலையாக்கப்பட்டு தன்னோட வேலைக்கு திரும்ப, ஒருத்தன் அன்னைக்கே செத்து போறான். இயேசு கிறிஸ்துவுக்கும் பக்கத்துல 2 பேரும் பேசுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய தேவனே, உமது ராஜ்யம் வரும்போது என்னை நீர் நினைத்தருளுவீராக. இது யாரு? இவர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு என்னை நினைத்தரலாம். இவர் இன்றைக்கு, அதெல்லாம் என்ன அப்புறம், அது எத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு வரப்போறன்னு தெரியல. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசுல இருப்பாய், நித்திய ஜீவன் கிடைச்சிச்சு அவனுக்கு. ஒரு ஊழியக்காரர் சொல்ற ஒரு இங்கிலீஷ் சர்மன் கேட்ட ரொம்ப நல்லா இருக்கும். தேவதூதர்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்களாம் பரலோகத்தில். திடீர்னு பார்த்து இவர் நடந்து வருவாராம்.
யாரு? ஏய் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? டேய் உன்னை எப்பயோ தூக்கி உள்ளே போட்டிருக்கணும்டா, நீ எங்கடா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, யூ ஷுட் ஹவ் நாட் கம் ஹியர், இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ தெரியுமா, நீ எப்படி வந்த, என்ன பண்ணன்னு தெரியலையே, அவ்வளோ லீக்காக இருக்குதா பரலோகம் தெரியலையே அப்படின்னு 2 தூதர்கள். அவன் சொன்னான், ஐ டோன்ட் நோ. எனக்கு ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்ப. நித்திய ஜீவனுக்கு அவனுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சி. சுயம்பாகிக்கு ஒயின் மேக்கருக்கு 3 நாளில் ஜீவன் கிடைத்தது. இன்னொருத்தன் இருக்கிறான், இடப்பக்க கல்லன். அவன் என்ன சொல்றான் ஆண்டவருக்கு? ஆண்டவரே, நீரே தேவன் என்றால் உண்மையே நீர் ரட்சித்துக்கொள்ள கூடுமே, இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் அப்படின்ற மாதிரி பேசுனா இவர் அமைதியாயிட்டாரு. அவங்க 2 பேர் ஏன் நீ அவரை நிந்திக்கிறான்ற மாதிரிலாம் பேசி அவன் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டான். எப்படி சொல்றேன்னா, எலும்பு உடைச்சாங்க. வெரி இமீடியட்லி தே போத் டைட். இயேசுடைய எலும்பு முறிக்கப்பட்ட, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அவன் சாகணுன்றதுக்காக காலை உடைச்சாங்க 2 பேரையும். கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டான். இங்க இருக்கிற பேக்கர் செத்து போனான். பாத்திரங்கள், அதாவது என்ன, கொஞ்சம் பதார்த்தங்களை கொண்டு போனவன் 3 நாள் கழிச்சு தூக்கில் போட்டான், அவனை செத்து போயிட்டான். இது எல்லாமே யோசேப்பு அப்படியே அச்சு அடையாளமாக இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் கழிச்சு நடக்க போறது இங்க காமிச்சிட்டு இருக்கிறார். ஆனா யோசேப்புக்கு தெரியுமான்னா தெரியாது. தெரியாம என்ன பண்றாரு? என்னை நினைத்தருளும், எனக்கு தயவு பாராட்டும், எனக்கு நீ வெளியில போயிட்டா என்னை சிலையிலேருந்து வெளியில் எடுத்துரும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் நானும் அதான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். கிருபையை போக்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நான் சொல்லுவேன், ஆண்டவரோட சமூகத்தில் உறுதியாக எதேச்சியாக நடக்கிறது இல்லை, திட்டமிட்டபடி நடக்கிறது. நான் தலை குனிகிறது கூட திட்டமிட்டு நீ குனிய கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. தாவீது தலை குனிந்து போனானா, கர்த்தர் அப்படி தூக்கினாராம், தலை நிமிர பண்ணினார். உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். இது தெரியாம வந்த நார்வே தேசம் நல்லது, வந்த கனடா தேசம் நல்லது, வந்த அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா நல்லது. கர்த்தருடைய கிருபை உன்னை அந்த தேசத்தில் வச்சிருக்கிறார். பொய்யான மாயை பற்றி கிருபையை போக்கிக் கொள்ளாதிருங்க. நார்வே காப்பாற்றும், நாவு காப்பாத்தாது. கர்த்தர் ஒருவரே உங்களுடைய ரட்சகர். ஆமென், அல்லேலூயா. லண்டன்ல இருக்கிறவங்க எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நார்வே மாதிரிலாம் நாங்கள் இல்லை பாஸ்டர், எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்லாம் எங்களுக்கு, நாங்கள் ஓடுனாதான் காசு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னை விட எனக்கு சொந்தக்காரங்க, உங்கள் எல்லாருக்குமே லண்டனில் சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவனோட வீடுகள் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியும் இல்லையா? அவன் வீடுகள் நீங்கள் நார்வேல இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆனால் நாங்கள் லண்டனை நம்பல. எனக்கு தெரிஞ்ச சபையில் சொல்கிறேன், பாஸ்டர் சீசர் அவருடைய சபையில் சொல்கிறேன், கர்த்தரை தான் நாங்கள் நம்புகிறோம். கர்த்தரை நம்புறதுனால தான் எத்தனை மணிக்கு ஜெபம் வச்சாலும் ஓடி வராங்க. எவ்வளோ தூரத்தில் அந்த லண்டனுடைய டிராஃபிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் தொலைந்தே போனேன். நான் ப்ளூ கலர் லைனை பிடி, ரெட் கலர் லைனை பிடின்னு நான் இங்கே போக வேண்டிய மேலே இங்கே போயிட்டு இருக்கிறேன் டியூப்ல. கரெக்டாக ஜனம் வருது. ஏன்? கர்த்தரே தேவன். லண்டன் என்னை பாதுகாக்காது, லண்டன் என்னை கைவிட்டுரும், நார்வே என்னை பாதுகாக்காது. அந்த எண்ணம் என்றைக்கு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ அப்போதான் நடக்கும். இந்த சம்பவம் நடந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் யோசேப்போட வாழ்க்கையில் நடந்தது. அப்படியே அச்சு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொல்கதா மலையில் நடக்க போகிற காரியத்தை இங்கே டெபிக்ட் பண்ணிட்டு இருக்கிறார், அப்படியே செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை உங்களுக்கு முன்மாதிரியாக உங்களுக்கு வைத்திருக்கிறார். கொரிந்து புஸ்தகத்தில் சொல்றாரு, மனுஷர்களுக்கு நேரிட நெருக்கமே இல்லாமல் வேறொன்றும் எனக்கு நடக்கல. யாரோ ஒருத்தர் என்னை விட இதை விட அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்க போறாங்க, எனக்கு கர்த்தர் இந்த நெருக்கத்தில் உதவி செய்யறதுனால நான் அவர்களுக்கு சாட்சியா இருப்பேன். கர்த்தர் தான் எனக்கு நித்திய கன்மலை, கர்த்தர் தான் எனக்கு நித்திய உதவியாக இருக்கிறார். எத்தனை பேர் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? அதை விட்டுட்டு உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன் என்று பாடின நம்ம இன்னைக்கு உதவி வரும் இவரை போய் பார்க்கிறேன், அவரை போய் பார்க்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும்.
என் கண்களை வானத்துக்கு நேராக இருப்பேன். உன் கண் என்னைக்கு நேராக இப்படி பார்க்காம இப்படி சைடில் பார்க்குதோ கிருபை இழந்து போவேன். இவங்க தருவாங்க, அவங்க தருவாங்க. வானத்தை நோக்கிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வரும். பெற்றுக்கொண்டவனா உறுதியா சொல்றேன். அங்கிருந்து மாத்திரம்தான் வரும். அங்கிருந்து வருகிற உதவி மாத்திரம்தான் உங்களுக்கு உறுதியா நிற்கும். வேற எங்க இருந்து வந்தாலும் அது கொஞ்ச காலம், ஆண்டவர் அனுமதித்தார், கொஞ்ச காலம் வரும். என்னிடத்துல சில உதவி கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சிலர் உதவி கேட்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும்னா அவங்க நம்மளை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்டர் நீங்க தான் இதை செய்யணும். அப்படியே நிறுத்திடுவேன். நான் ஒரு இளம் ஊழியக்காரர் தான், நான் அப்படியே நிறுத்திடுவேன். இவங்க ஆண்டவரை பார்க்கறது நிறுத்திட்டாங்க. சரி என்ன மனுஷங்க, நீங்களும் நானும் அதே தான். ஒரு நெருக்கம் வரும்போது நாமளும் இதே போல தான் கர்த்தரை பார்க்காம வேற ஏதோ பார்க்குறோம். மேலே பார்க்காம சைடில் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க என்னை காப்பாற்றுவாங்க, அவங்க என்னை காப்பாற்றவே மாட்டாங்க. முடிஞ்சால் கர்த்தர் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, ரூபனை நிறுத்தின மாதிரி அவங்கள நிறுத்துவார். சில யூதாவை ஸ்க்ரூ பண்ணுவார், போய் சீக்கிரம் முடிப்பா, யூதா செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்யுன்னு சொன்னார்ல இயேசு. அதே மாதிரி இந்த யூதாக்கு சொல்லியிருப்பார், சீக்கிரம் செய்து தூக்கி குறியில் போடுங்க, அடுத்த கட்ட காட்சிகளை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். உங்களோட உதவி வேற எங்கிருந்தும் வராது. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும். கர்த்தரிடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும். கிருபையை போக்குகிறவர்ல இதுவரைக்கும் நான் இப்படிலாம் கிருபையை போக்கினதே இல்லையே. கிருபை போக்குற ஒரு வழி உண்டு. இவரோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நடைபெற போகிற அத்தனை காரியங்களும் இங்க காட்டப்படும். சங்கீதம் 22 கூட போய் வாசிச்சு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரெஸ் பல வர்ண அங்கி, இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணாங்க, அவருடைய அங்கி எடுத்துக்கொள்ளப்பட்டு சீட்டு போடப்பட்டு பங்கிட்டு கொண்டு, அவர் அங்கி எப்படி மாறிடுச்சான், சிவப்பா மாறிடுச்சான். இவரோட அங்கி என்ன பண்ணாங்க, பல வர்ண அங்கிய மல்டி கலர் ரோப் என்ன பண்ண கழட்டி அது மேலே கொஞ்சம் ஆட்டு ரத்தத்தை தெளித்து அவங்க அப்பா கிட்ட போய் காமிச்சாங்க, பார்த்தீங்களா ரத்தம் வந்துருச்சு. இவரோட அங்கி எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாமே நடக்குது. இன்னும் அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு யோசேப்புக்கு அன்னைக்கு புரியலங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு புரியலன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு நமக்கு தற்சுரூபமாக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கையிலே இருக்கிறார். வேதம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இதுதான் அது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு காட்டுறார். சார்லி கிர்க்கோட ஒரு சின்ன ஒரு இது நேற்று ஒரு சிஸ்டர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, பார்த்தேன். லண்டனில் இருக்கிற ஒரு சிஸ்டர் 3 காரியங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் அவரை துவேஷமான வாழ்லாம் பார்க்குறாங்க. நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்வோம். வேதம் இருக்கிறது, வேதத்தை தினமும் படியுங்கள், வேதம் சொல்லுகிறதை தினமும் செய்யுங்கள், தினமும் செய்து மற்றவர்களுக்கு அதை செயல்படுத்த மாற்றுங்கள். இன்னைக்கு எதற்காக இன்னைக்கு நம்ம இங்கே கொண்டு வந்தார்? ஹாவ் யூ எவர் தாட் அபவுட், நான் 6 வருஷமா இந்த பிரசங்கம் நான் மாற்றி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன் ஒரு காரியத்தை மறுபடியும் கர்த்தர் நம்மிடத்தில் கொண்டு வருவாரா, நம்ம இன்னும் அதில் எடுத்துக்கொள்ளல. யோசேப்புக்கு புரியல. யோசேப்புக்கு அதுக்கப்புறம் என்ன நடத்தப்பட்டு தெரியுமா, அதே எகிப்தில் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்படுவார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பணிந்து குனிந்தாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் வானோர் பூதலத்தோர் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும் எல்லா முழங்கால்களும் நடக்க போகுது. அதுக்கு நம்முடைய பார்ட் எத்தனை இருக்குது? எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து, இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்களோட இடத்துல சொன்னேன், ஒரு ஆத்துமாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா பரலோகம் மகிழ்கிற ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு நீங்கள் யூ ஆர் எ ரீசன் ஃபார் ஹெவன்ஸ் ரிஜாய்ஸ். எத்தனை முறை அதை செய்திருக்கிறோம்? எத்தனை முறை பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிறவர்களா விடுங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் அவர்களை மீட்டெடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஹேவ் யூ எவர் ட்ரைட் தட்? இந்த நார்வேக்கு வந்ததுனால, இந்த நார்வேல வந்து நான் இத்தனை பேரை தேவனுக்குள்ளாக ரச்சித்திருக்கிறேன். என்னுடைய இலங்கை மக்களை, என்னோட தமிழ் மக்களை, நார்வேஜியன் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சது. நான் அவங்ககிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கேன், எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஓ இயேசு கிறிஸ்து சொன்னால் எனக்கு வேலை போகட்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன அதெல்லாம் டீசெண்டாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் ஜெபத்தில் அவங்க சொன்னாங்க, எப்படி சொல்லணும். அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் சத்தமாக சொன்னேன், ஆன்ட்டி சொல்லி தான் ஆகணும் ஆன்ட்டி நான் சொன்னேன்.
மியூட் பண்ணிட்டு சொன்னேன். சொல்லி தான் ஆகணும். நம்ம அவன் ஏற்றுக்கொள்றான், இவன் ஏற்றுக்கொள்றான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரா? இதே 2 தீமோத்தேயு 2:2 கீழே போய் பார்த்தீங்கன்னா, நீங்க அவரை சொல்லுகிறதற்கு நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா பரலோகத்தில் பிதா வெட்கப்படுவாராம். பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வெட்கப்படுவார். எத்தனை முறை இந்த கிருபையை போக்குகிறவர்களாக இருந்திருக்கிறோம். எத்தனை முறை நமக்கு கிருபை கிடைச்சிருக்கு தெரியுமா? இப்போ போய் உட்காந்து அமைதியாக இருந்து இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே, அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. அவர் காட் இஸ் காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். எத்தனையோ பேர் அன்றைக்கி ஒரு டாபிக் வந்து வீட்டு கூட்டத்தில் 60, 70, 80, 120 சொல்லிட்டு 40 கூட வச்சுக்கோ. அதில் எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு கிருபையாக வழி நடத்தியிருக்கிறோம். தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இது என்னுடைய வேலை இல்லை, அதெல்லாம் சர்ச் இது இல்லை. உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. சுவிசேஷம் என்பது ஆண்டவரை காண்பிக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. இயேசு கிறிஸ்து எத்தனை முறை நம்ம எத்தனை வடிவத்தில் நம்ம காண்பித்திருக்கிறோம். யோசேப்புக்கு அன்னைக்கு தெரியலங்க. ஐ ரிப்பீட் அகைன், தெரியல. இன்னும் நிறைய இருக்குது. அவட அங்கேயே என்ன பண்ணிட்டாங்களாம்? ஆட்டு ரத்தம். சங்கீதம் 22 பீறுகிற சிங்கங்களுக்கு ஒப்பா என்னுடைய சரீரம் கிழிக்கப்படுது. எல்லாமே நடத்தப்படுது. ஆனால் யோசேப்புக்கு அன்றைக்கு தெரியல. உங்களுக்கு எனக்கு தெரியும். ஒருவேளை இதுவரை ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், சபைக்கே சொல்கிறேன், ஏன் எனக்கு இந்த அடைக்கப்பட்ட வாசல்? இப்போ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் உனக்கு பூட்ட மாட்டான். நான் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாது, நான் பூட்டுறதை ஒருவரும் திறக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன் எனக்கு இன்னைக்கு சபை கதவு பூட்டப்பட்டிருக்குது? நான் உடைந்து போனேன், நல்லா தேற்றிட்டு இருந்தேன். தம்பிக்கிட்ட நேற்று சொன்னேன், நான் ஐ எம் வெரி பாசிட்டிவ், இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சண்டே இட்ஸ் எம்டி தேர். எம்டியா இருக்கிறவனே சொல்றான் we are occupied ன்னு சொல்றான். கதவுகள் பூட்டப்படுது. ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு எதுவுமே அனுமதிக்க மாட்டார். உன் வாழ்க்கையில தோல்வியா, அந்த தோல்வியை கர்த்தர் வெற்றியாக மாற்றுவார். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, வெற்றியோ தோல்வியோ, சுகமோ வியாதியோ, மரணமோ ஜீவனோ, எல்லாவற்றிலும் நீரே எல்லாம், நீரே எல்லாம். இது மாதிரி நம்ம வாழும்போது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். இல்லையா? அதுக்கு தான் இந்த நெருக்கம், அதுக்கு தான் இந்த ஒடுக்கம். உதறி தள்ளிட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல கேப்ல எந்த ஹெல்ப் கிடைச்சாலும் we plunge to that. அப்படியே ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரெல்லாம் கொடுக்கல அந்த உதவி. தப்பிச்சுட்டு வந்து சாட்சி வேற, கர்த்தர் எனக்கு உதவி. போராட்டத்தில் நில்லு, ஆழியின் பேரலை உன்மேல் புரளுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அக்கினியில 7 மடங்கு அக்கினியிலும் நீ வேகாதிருப்ப என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் ராஜாவுக்கு தப்புவிக்கலனாலும் நான் அவரை ஆராதிப்பேன், தப்புவியார் போனாலும் நான் அவரை ஆராதிப்பேன். அந்த மனப்பான்மை நமக்கு இருக்குதா? இல்லை யோசேப்பு போல பாருங்க, ஒரு சாதாரணவங்க சொல்றாங்க வணங்க மாட்டோம், தப்புவிப்பார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவியாமற் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஆனால் இங்கே நம்ம யோசேப்பு கொஞ்சம் இறங்கிட்டார். என்னோட மெத்தட் சொல்கிறேனே, வேதத்தில் அவங்கள மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் என்னால் பிரசங்கிக்கவே என்னால் முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கிடைச்ச வாய்ப்பை, ஒரு நல்ல ஒரு தருணத்தை வாலிபனா உதறி தள்ளி விட்டு ஓடி வந்த யோசேப்பை குறித்து நான் இங்கே உடைக்கிறேன். ஏன்னா கர்த்தரை உயர்த்த அவர் என்ன சொல்றாரு? என்னை நினைத்தருளுங்க, எனக்கு தயவு பாராட்டுங்க, வெளியே போயிட்டு என்னை ரிலீஸ் பண்ணுங்க. சங்கீத புஸ்தகத்தில் சொல்லு, கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை என்ன பண்ணுச்சான்? புடமிட்டதான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும்? புடமிடுங்கப்பா. we all know that புடமிடும் போது சுத்த பொண்ணாக வர வரைக்கும் தான் புடமிடுவார். கொஞ்சம் கருகுனால நிறுத்திடுவார். கவலைப்படாதீங்க, திராணிக்கு மேலாக சோதனைக்கு உட்படுத்த மாட்டார். ஐயோ சுடுதே சுடுதே சொல்லாத, கர்த்தாவை இன்னும் பலம் தாங்க, இன்னும் எனக்கு திராணி கொடுங்க, இன்னும் எனக்கு பலம் தாங்க, உண்மை காண்பிக்க. ரொம்ப சுட்டுட்டா கருகிற மாதிரி இருந்தா எடுத்துடுவார். டோன்ட் வெரி. வேற இடத்துல போயிட்டு உதவிகளை கேட்காது, கர்த்தர் இடத்துல முதலாவது கேளுங்க. டோன்ட் ஆஸ்க் ஹெல்ப் டு எனிஒன் அண்ட் டோன்ட் ரிலை ஆன் எனிதிங். எதையும் சார்ந்திராமல் கர்த்தரே யெகோவா, யெகோவா தேவனே என்னுடைய ஆதரவு. He is my everything. He is my all. Both great and small, He is my everything.
அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா? கிருபையை நான் போக்கக்கூடாதப்பா, கிருபையை நான் போக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு இவங்க 2 பேருமே டெம்ப்ட் பண்ணப்பட்டாங்க. ஒரு ஒரு போத்திபாரனுடைய மனைவி இவங்களை டெம்ப்ட் பண்ணாங்க, அங்கே இயேசு கிறிஸ்துவையும் டெம்ப்ட் பண்ணாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இவரும் அந்த டெம்ப்டேஷனை விலகி ஓடிட்டார், இயேசு கிறிஸ்துவும் அந்த டெம்ப்டேஷனில் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் சொல்லுவோமா, இயேசுவே உம்மை போல நாங்களும் அப்பா தகப்பனே பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா எனக்கு வேற வேண்டாம்ப்பா தகப்பனே, எனக்கு வேற வேண்டாம்ப்பா தகப்பனே, எனக்கு வேற எந்த உதவியும் வேண்டாம்ப்பா தகப்பனே. உங்களுடைய மனதில் இப்போ எது எதெல்லாம் உதவி நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தரோட பாதத்தில் இறக்கி வைங்க. எனக்கு நீர் மாத்திரமே எனக்கு போதும், நீர் மாத்திரமே எனக்கு போதும். உண்மை இல்லாமல் வேற உதவி வேண்டாம். அது என்னை நீங்கள் அக்கினியில் போட்டாலும் நான் அதில் போகிறேன், சிங்ககபியில் போட்டாலும் அதுக்குள்ளே நான் போகிறேன், நான் ஆழியின் பேரலையில் போட்டாலும் நான் போகிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? என்னை அவர் கைவிடவே மாட்டார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஒப்பு கொடுப்போம். உங்களோட ஒரே ஒரு நிமிஷம் இந்த சர்மன் கேட்டு ஒரு நல்ல ஒரு கதை சூப்பராக இருந்ததுன்னு போகிறதில்லை, இதிலிருந்து ஒரு 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 முன்னேற்றத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இறக்கி வைப்போமா? நான் எதெல்லாம் நம்புகிறேனோ அதையெல்லாம் உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். எதெல்லாம் எனக்கு ஆதரவு என்று நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்கள் பாதத்தில் இறக்கி வச்சிடறான்ப்பா. ஐ லிஃப்ட் அப் மை ஐஸ். என்னோட கண்களை வானத்துக்கு நேராக நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். வேறு எங்கும் இருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. என்னை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? கைவிடவே மாட்டார். ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சில நேரத்தில் யோசேப்பு தேவனுடைய திட்டத்தை காண்பிக்கிறவராக இருந்தாலும் கூட அவர் மறந்து போயிட்டார். என்னை நினைங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டார். இன்றைக்கு நாம் அந்த கிருபையை போக்காதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? கிருபையை போக்க மாட்டோம்ப்பா, என் கிருபையே இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோமா? என் கிருபையே இயேசு கிறிஸ்து. எதெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கு, வாட் எவர் மலை போல இருக்கலாம், அது எல்லாவற்றையும் நொறுக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போது, ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. எனக்கு அப்பா இன்றைக்கு என்னுடைய உதவிகள், என்னுடைய ஒத்தாசைகள், என்னுடைய பணம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய உறவுகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், நான் 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 என்று நினைக்கிற நினைவுகள், என்னுடைய நன்மைகள் என்னை காப்பாற்றும், என்னுடைய நற்கிரியைகள் என்னை காப்பாற்றும் என்று நினைக்கிற எல்லா நினைவுகளையும் பாதத்தில் வைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசுவே. சுகமோ இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ நன்மையோ தீமையோ,
செல்வமோ வறுமையோ நீரே எல்லாம் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, நீரே எல்லாம் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, நீரே எல்லாம் இயேசுவே. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He gave His life for me, make everything new. He is my everything, He is my all. தகப்பனே, நீர்தானப்பா எல்லாமே, நீர்தானப்பா எல்லாமே. எங்களை வெறுமையா தாழ்த்து, இதை இப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதப்பா. நிறைய நேரத்தில் நிறைய உதவிகளை சார்ந்து இருக்கிறோம். மனுஷ உதவி தேவனுடைய கிருபை தான்ப்பா. ஆனால் அது எங்களை ரட்சிக்காது, அது எங்களை காப்பாற்றாது. எங்கள் தேவன் ஒருவர் தான் காப்பாற்றுவார். குழியிலிருந்து எடுப்பார், அமிழ்ந்து போகாதபடி தூக்குவார், அக்கினியில காப்பார், ராஜாவுக்கு தப்பு வைப்பார், எல்லா சாபத்துக்கும் எங்களை மீட்டெடுப்பார், மரணத்துக்கு எங்களை மீட்டெடுக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர் எங்கள் இயேசு கிறிஸ்து. உண்மையே சார்ந்து நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது கர்த்தரை